Hey, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா variables and data types. Variablesனா என்ன, data typesனா என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். First of all, variablesனா என்னன்றதுக்கு நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா data type கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வேரியபிளோட நேம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணுவோம். இந்த வேரியபிள் நேமுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்னா அதே வேரியபிள் நேம் which is equal to value. ஓகேங்களா? இது வந்து டிக்ளரேஷன், இது வந்து இனிஷியலைசேஷன் செகண்ட் லைன். ஏன்னா இங்கே வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறக்காட்டிக்கு இது இனிஷியலைசேஷன். இப்போ இதை ரெண்டையுமே ஒரே லைனில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுனா டேட்டா டைப் வேரியபிள் நேமு which is equal to value. உங்களுக்கு இந்த வேரியபிளோட வேல்யூ again சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா var name which is equal to value. இது வந்து declaration and initialization in a single step. And then இது வந்து reinitialization. ஓகேங்களா? இதுதான் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ இந்த வேரியபிள் நேம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன், அதை நான் எகெயின் வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டோரிங் ஏரியாவில் வந்து அதை எப்படி நான் சொல்லி கூப்பிடுவேன். நமக்கெல்லாம் எப்படி நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்டனன்ஸில் நம்மளை கூப்பிடணும், நம்ம ப்ரெசென்ட்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஒரு நேம் இருக்குது, அந்த நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஆஃபீஸ்லனா நமக்கு இருக்க நேமை வச்சு தான் நான் இந்த பர்சன் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ப்ராஜெக்டில் இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட மெமரியில் இப்போ நான் வந்து வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏன்னு ஸ்டோர் பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். அப்போ ஏ இந்த 10ன்ற வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன், அந்த வேரியபிளோட நேமை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவேன். அதனால நம்ம வேரியபிள் நேம் வந்து மேண்டேட்டரியாக கொடுக்கணும். ஓகேங்களா? டேட்டா டைப் வேரியபிள் நேம் அதுக்கடுத்து வேல்யூ. இப்போ இந்த வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லா நேமையும் நம்ம வேரியபிள் நேமாக கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் முடியாது. சில ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்கும், அந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எல்லாம் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா டைப்பில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டேட்டா டைப் எல்லாமே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பில் வேர்ட்ஸ் டேட்டா டைப்ஸ் இருக்குது, இன்ட்டு, ஷார்ட்டு, லாங்கு, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் கீவேர்டு. ஜாவா கம்பைலருக்கு இதெல்லாம் கொடுத்தா ஒரு கீவேர்டுன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்டு, அதுக்கடுத்து நியூன்றது ஒரு கீவேர்டு. இந்த மாதிரி ஜாவாவால் ரிசர்வ் பண்ண எந்த வேர்ட்ஸையும் நம்ம வேரியபிள் நேமாக கொடுக்கக்கூடாது. அண்ட் தென் மோஸ்ட்லி வேரியபிள் நேம் மோஸ்ட்லின்னு கிடையாது, எப்பயுமே வந்து வேரியபிள் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதை கேபிட்டல் லெட்டரில் நம்ம தருவோம், அது வந்து ஒரு சில பொசிஷன்ஸில் தருவோம். பட் எப்பயுமே வேரியபிள் நேமை நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணலான்னா வேரியபிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் வேர்டோட லெட்டர்ஸ் எல்லாம் கேபிட்டலில் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் கேமல் கேசிங். ஏன் கேமல் கேசிங் அப்படின்னா சின்னதாக ஆரம்பித்து பெருசு போகிறோம், ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் தென் கேபிட்டல் லெட்டருக்கு போகிறோம். இந்த இதுக்கு பேர் ஸ்னேக் கேசிங். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அடுத்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஸ்மாலாக தான் இருக்குது. அப்போனா வந்து நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூசர் படிக்கிறவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆகாது. இது வந்து வேரியபிள் நேம்னு நான் எழுதியிருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு தெரியுது. இப்போ 4 நாளைக்கு அப்புறம் வந்து யாராச்சும் வந்து இந்த பேரை பார்த்தாங்கன்னா என்னவா இருக்கோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் லெட்டரை ஒன்று கேப்ஸில் ஆரம்பிக்கிறோம், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோரை போட்டுட்டு வேரியபிள் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுக்குறோம். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம வந்து வேரியபிள் நேமை டினோட் பண்ண முடியும். ஆனால் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நார்மல் வேரியபிளாக இருக்கும்போது. இது வந்து சில ரூல்ஸ். இந்த மாதிரி தான் இது வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணால் தான் அது வேரியபிள்னு கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறனா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணும்போது பின்னாடி நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும், வேற ஒரு டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி யோசிப்பாங்க, ஓகே இது வேரியபிள் நேமு, இது ஆப்ஜெக்ட் நேமு,
அந்த மாதிரி வந்து யோசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது வந்து இது வந்து கம்பைலருக்கு இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. அண்ட் தென் டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது ஓகே. வேரியபிள்னால் இப்போ என்ன, எ கண்டெய்னர் டு ஹோல்டு வேல்யூ. அப்போ டேட்டா டைப்னா என்ன, டேட்டா டைப்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, அந்த வேல்யூ என்னன்னு எனக்கு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி மெமரியை அலோகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இன்டீஜர் டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுறேன். இன்ட் a = 10ன்னு க்ரியேட் பண்ணுறேன். அப்போ இன்ட்டுங்கும் போது அதுக்கேற்ற மெமரியை தான் நான் அலோகேட் பண்ண முடியும். கரெக்டுங்களா. இதே வந்து ஷார்ட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மெமரியை தான் நான் அலோகேட் பண்ண முடியும். இப்போ இன்டீஜரல் டேட்டா டைப்பில் ஷார்ட் b = 10.0ன்னு சொல்லிட்டு என்னால் ஃப்ளோட்டை கண்டிப்பாக வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்கும். அந்த டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுவோம். அந்த டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி நமக்கு மெமரியும் அலோகேட் ஆகும். இப்போ ஜாவாவில் 2 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் அண்ட் அனதர் வந்து நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ்னா என்ன, நான் ப்ரிமிட்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரிமிட்டிவ்ன்றது அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். இப்போ இது வந்து நமக்கு வேணாம். ப்ரிமிட்டிவ்னா என்னென்னா பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ். கம்பைலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டிஃபால்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த பில்ட்-இன் டேட்டா டைப்ஸில் இன்டீஜர்னால் செப்பரேட் டிவிஷன்ஸ் இருக்குது. ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்ஸ், அதாவது டெசிமல்னால் செப்பரேட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் boolean, தென் கேரக்டர். ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சப்டிவிஷன்ஸ்குள்ளே இருக்குது. இன்டீஜராக இருந்தால் பைட், ஷார்ட், இன்ட், லாங்கு. இந்த 4 டேட்டா டைப்ஸும் இன்டீஜரல் வேல்யூவை நீங்கள் டிஃபைன் பண்ணணுன்னா இந்த 4 டேட்டா டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். டெசிமலில் இது பண்ணணுன்னா ஃப்ளோட்டு, அதுக்கடுத்து டபுள். இந்த 2 டேட்டா டைப்ஸ் இருக்குது. பூலியன்னா ஸ்மால் பூலியன் தான் டேட்டா டைப்பு, கேரக்டர்னா ஸ்மால் கேர், இதுதான் டேட்டா டைப்பு. ஓகேங்களா. இப்போ டேட்டா டைப்புன்றது இதுதான். இந்த டேட்டா டைப்ஸை வச்சு தான் நம்ம வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், விச் இஸ் அ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் ஜாவாவில் இருக்குது. அந்த டேட்டா டைப்ஸ் வந்து யூசர் டிஃபைன் பண்ணுற டேட்டா டைப்ஸு. ப்ரிமிட்டிவ்ன்றது பில்ட்-இன் டேட்டா டைப்ஸு, நான் ப்ரிமிட்டிவ்ன்றது யூசர் டிஃபைன் பண்ணுற டேட்டா டைப்ஸு. அது வந்து கம்பைலரில் இருக்காது, நம்ம வந்து நார்மலாக கிளாஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து டிஃப்ரெண்ட். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். யூசர் டிஃபைன்ன்றது நம்ம கம்பைலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டேட்டா டைப்பு. இதில் இன்டீஜர்னால் வந்து 4 சப்டிவிஷன்ஸ் உள்ள இருக்குது. அந்த இன்டீஜரல் வேல்யூ நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஒன்று பைட்டா, ஷார்ட்டா, இன்ட்டா, லாங்கான்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர் பண்ணுவோம். டெசிமலாக இருந்தால் ஃப்ளோட்டா, டபுள். இதே பூலியனாக இருந்தால் பூலியன், கேரக்டர்னா கேரட். இந்த டேட்டா டைப்ஸோட மெமரி அலோகேஷன் எப்படி வேல்யூ அலோகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பைட் எடுத்துக்கிறேன். பைட் b = 10. இப்போ பைட் அப்படிங்கிறதோட மெமரி எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா, பைட்டில் நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க, அப்போ அது மெமரி எவ்வளோ எடுத்துக்குன்னா 1 byte ஆஃப் மெமரி. 1 byte ஆஃப் மெமரினா விச் இஸ் ஈக்குவல் டு 8 bits. ஓகேங்களா. இதோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணலான்னா -128லேருந்து +127. ஓகேங்களா. இதோட டிஃபால்ட் வேல்யூ இன்டீஜர்ஸ் எல்லாத்தோட டிஃபால்ட் வேல்யூவும் 0. இப்போ இந்த 10 எப்படி இந்த 8 bits ஆஃப் மெமரியில் அலோகேட் ஆகும், 1 byteனா 8 bits கரெக்டாக. இப்போ 10, 2, இதை வந்து பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். 0, 2, 2, 1, 2, 1, 0. ஓகேங்களா. இப்போ என்ன இருக்குது, 1 0 1 0 0 கரெக்டாக. 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. 2 power 3 8 plus 0 plus 2 plus 0 which is equal to 10. அப்போ 1010 தான் வந்து 10ஓட வேல்யூ. அப்போ 1010ங்கிறது என்னென்னா 4 bits ஆஃப் மெமரி. இப்போ நீங்கள் பைட்டுன்னு அலோகேட் பண்ணது என்னவாகும்னா
8 பிட்ஸ் வந்து ஆட் ஆகிக்கும். 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. இந்த 8 பிட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ 1010 எப்படி ஆட் ஆயிருக்கும்? 1010 இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் 000 போட்டுரும். இப்போ 127 இதை போட்டிங்கன்னா 6 3 1 3 1 1 1 5 1 7 1 2 na 3 1 again 2 na 1 1 அப்போ 1 2 3 4 5 6 7 கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? 0 1 1 1 இந்த மாதிரி 7 பிட்ஸில் ஆட் ஆகிக்கும். இப்படி தான் வந்து நம்ம ஆட் பண்ணுற பைட் ஆஃப் மெமரி அப்படிங்கும்போது என்னவாகும்? 8 பிட்ஸு. அப்போ அந்த 8 பிட்ஸ்க்கு மெமரி அலோகேட் ஆகி இப்போ 4 தான் இருக்குன்னா முன்னாடி பேலன்ஸ்க்கு 0 ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா. ஆனால் பின்னாடி ஆட் ஆகாது. பின்னாடி ஆட் ஆச்சுன்னா 2 பவர், அப்போ இதெல்லாம் என்னவாயிடும்? முன்னாடி ஆட் ஆச்சுன்னா இது 2 பவர் 7 ஆயிடும், வேறு வேல்யூ வந்துடும். எப்பயுமே பின்னாடி ஜீரோஸ் ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா. இதுதான் பைட்டு. பைட்டுக்கு அடுத்து ஷார்ட்டு. ஷார்ட் அப்படின்னா பைட்டோட அடுத்த பைட்டை விட கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் எல்லாம் இங்கே ஆட் ஆகும். 2 பைட்ஸ் ஆஃப் மெமரி. 2 பைட்ஸ்னால் 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸு. அப்போ 16 பிட்ஸ் ஆஃப் மெமரி. இதுக்கும் டிஃபால்ட் வேல்யூ 0 தான். இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கணும்னு கிடையாது, பட் தெரிஞ்சுக்கலாம். -32 768 to 32767 வரைக்கும் மெமரி என்ன வேல்யூஸ் வேணாலும் அலோகேட் பண்ணிக்கலாம் இதில். அப்போ ஷார்ட்டு எஸ் ஈக்குவல் டு நீங்கள் அதே 10 கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். என்னடா பைட் வேல்யூவை இதுக்கு கொடுக்குறேங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ரேஞ்சில் எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பைட் வேல்யூவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். -127 to 128 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ இது எப்படி அலோகேட் ஆகும்? 16 பிட்ஸ் ஆஃப் மெமரிஸ் அலோகேட் ஆகி எகெயின் பைனரியாக கன்வெர்ட் ஆகி ஆட் ஆகிக்கும். சேம் ஃப்ளோ தான் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா. தென் இன்ட்டு வந்து 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி. 4 பைட்ஸ்னால் 8 into 4 which is equal to 32 bits of memory. இதோட ரேஞ்ச் வந்து ரொம்பவே பெருசு. 2 power 11 சாரி -2 power 11 to 2 power 11 - 1. ஓகேங்களா. இதோட டிஃபால்ட் வேல்யூவும் 0. இன்டீஜரல் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக நம்ம வந்து இன்ட்டை தான் கொடுப்போம். இன்ட்டே வந்து நிறைய பெரிய வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால இன்ட்டு தான் கொடுப்போம். அதுக்கடுத்து இன்ட்டுக்கு அடுத்து லாங்கோடது வந்து 8 பைட்ஸ் ஆஃப் மெமரி. 8 into 8 64 பிட்ஸ் ஆஃப் மெமரி. ஓகேங்களா. இது வந்து இங்கே வந்து 32 -1 31. ஓகே. ஆக்சுவலாக இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அதோட மெமரி இருக்கு இல்லையா, 32 2 power n - 1 to 2 power n - 1 - 1. இதுதான் ஃபார்முலா. அப்போ அங்கே என்ன வரும்? -2 power 31 to -2 power 31 - 1. ஓகேங்களா. இங்கே இப்போ என்னவாகும்? 64 பிட்ஸ்னால் -2 power 63 to 2 power 63 - 1. இதுதான் அதோட ஃபார்முலா. -2 power n to 2 power n - 1 - 1. ஓகேவா. இதுதான் வந்து ஃபார்முலா. மோஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்டீஜரல்னால் இன்ட்டு டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இன்ட்டுலேயே வந்து நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க இன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஷார்ட்டு பைட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேளை பின்னாடி வந்து நிறைய வேல்யூவாக இருந்துச்சு, பெரிய வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அதனால நம்ம மாற்றணுங்கிற நம்ம இன்ட் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக நம்ம லாங் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ட்டோட வேல்யூஸே நம்ம நிறைய வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற லாங் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ரேர் சினோரியோஸில் லாங்கும் யூஸ் பண்ணுவோம். பிஃபோர் திஸ் வந்து கம்பைலர் வந்து இன்டீஜரல் டேட்டா டைப்போட டிஃபால்ட் வந்து இன்ட்டை தான் எடுத்திருந்தது. அதனால நீங்கள் ஒரு வேல்யூவை லாங்காக இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்ட்டை விட பெரிய விஷயங்கிறதால நம்ம வந்து வேல்யூ கொடுக்கும்போது 2.24506 எல் அந்த எல்லை நம்ம டினோட் பண்ணோம். பட் இப்போ அப்டேட் ஆன கம்பைலரில் வந்து இந்த எல்லை டினோட் பண்ணலனாலும் லாங் வேல்யூஸே எக்ஸப்ட் ஆகிக்குது. ஓகேங்களா. தென் ஃப்ளோட்டிங் டெசிமலில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோட்டோட டேட்டா டைப் வந்து சிமிலர் டு இன்டர் மெமரி விச் இஸ் 4 பைட்ஸு 32 பிட்ஸு. இதுவும் வந்து சேம் திங் தான். இதில் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது
அட் டு த எக்ஸ்டெண்ட் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸை ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட் f is equal to 3.14 இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸை ஸ்டோர் பண்ணும். இதோட டிஃபால்ட் வேல்யூ 0.0f அண்ட் தென் டபுள். இந்த இடத்துல என்ன நோட் பண்ணணும்னா, இப்போ ஃப்ளோட் டெசிமல் பாயிண்ட்டோட டிஃபால்ட் வந்து ஃப்ளோட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டபுள்னு இனிஷியலைஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்னா, டபுள் d which is equal to சாரி ஆக்சுவலாக டெசிமலோட டிஃபால்ட் வந்து டபுள். இப்போ நீங்கள் ஃப்ளோட்டை இனிஷியலைஸ் பண்ணுறீங்கன்னா எஃப் இல்லைனா கேபிட்டல் எஃப்பை எக்ஸ்பிளிசிட்டாக கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து எரர் வரும். ஏன்னா நீங்கள் டபுள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க பட் ஃப்ளோட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எஃப் ஆர் கேபிட்டல் எஃப் நம்ம கண்டிப்பாக போடணும். இதே டபுளாக இருக்குது அப்படின்னா 3.14 மட்டும் கொடுத்தா போதும். பட் ஃப்ளோட் வேல்யூவாக இருந்தால் 3.14f அது கொடுக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் டெசிமலோட டிஃபால்ட் என்னது டபுள். இதோட டிஃபால்ட் வேல்யூவும் 0.0d. இது வந்து 0.0f. ஆக்சுவலி டெசிமல் தான் இதோட டிஃபால்ட் வேல்யூ. நீங்கள் ஒரு வேளை ஃப்ளோட்டு கொடுக்குறீங்கன்னா எஃப்பை கடைசியாக ஆட் பண்ணணும். ஸ்மால் எஃப் ஆர் கேபிட்டல் எஃப் விச் இஸ் எதுனாலும் ஓகே. இதே டபுள்னால் நீங்கள் நார்மலாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேரக்டர். கேரக்டர் டேட்டா டைப்போட கீவேர்ட் வந்து கேர்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம். கேர்னா சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து 2 bytes which is of 8 into 2 is equal to 16 bits of memory. ஓகேங்களா? இப்போ இதோட ரேஞ்ச் 16 bits of memory. இதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம்னா கேர் ch which is equal to சிங்கிள் கோட்ஸில் a. கேரக்டர்னால் நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். அப்படி சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா தான் அது கேரக்டரை அக்செப்ட் பண்ணும். அப்படி இல்லைனா அது அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? இதோட டிஃபால்ட் வேல்யூ விச் இஸ் ஆஃப் \u 40 கேரக்டரோட டிஃபால்ட் வேல்யூ. ஓகேங்களா? தென் பூலியன் வந்து இதோட மெமரி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பைலர். பை டிஃபால்ட் 1 bit வந்து எடுத்துக்கும். பட் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் தான். இது எப்படி டிக்ளேர் பண்ணுவோன்னா பூலியன் கேபிட்டல் பூலியன் b which is equal to ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த 2 வேல்யூ மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். அதை தாண்டி எதையும் அதை அக்செப்ட் பண்ணாது. இதோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ். இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து நோட்பேடில் எழுதி காமிச்சிருக்கேன், வேர்ட் பேடில். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதோட டெமான்ஸ்ட்ரேஷனாக இன்டெலிஜேயில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. வில் see you in another video. Bye bye.